ஸ்டாலின் தலைமையில் வியாழக்கிழமை கூடும் தமிழக அமைச்சரவையில் இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. அதில் இடம்பெறும் புதிய திட்டங்கள், அதற்கான செலவுகள், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு நலத்திட்டங்களுக்கான தொடர் செலவுகள் பற்றி ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக விழுப்புரம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டிவனத்தில் சாலை ஓரம் திரண்டிருந்த மக்களையும் தொண்டர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். மேலும் பட்ஜெட் உரையில் வழக்கமாக இருக்கும் திருக்குறள் கூட இந்த முறை இடம்பெறவில்லை என முதலமைச்சர் விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தோற்றுவிடுவோம் என்பதாலேயே பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக ஏற்கனவே 5 வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 எரிவாயு சிலிண்டர்கள் இலவசம் உள்ளிட்ட மேலும் 5 வாக்குறுதிகளை வழங்கினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். மேலும் இஸ்லாமிய மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு வட்டியில்லா கடன், ஜல்லிக்கட்டில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, படுகாயமடையும் வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் தமிழகம் தலை தொங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் நிகழும் வன்முறைகள், பாலியல் வன்கொடுமைகளால் தமிழகம் தலை குனிந்திருப்பதாக சாடினார். தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்கிறது என்பது குறித்து விஜய்க்கு தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி சாடினார். ஜெயலலிதாவை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்ட விஜய் அதிமுகவை ஊழல் இயக்கம் என்று கூறுவதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் பணிகள் முன்னேற்பாடுகள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு தரப்பினரிடம் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்துக்களை கேட்டு வருகிறது. ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு ஒருவரை அடித்து கொலை செய்து விட்டதாக அஜித்குமார் வழக்கில் நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும் என்றும், இந்த சம்பவத்தால் மனம் பதறுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அஜித்குமாரை அடித்து கொலை செய்த காவலர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் சிறையில் உள்ள காவலர்கள் ஜாமீன் கோரிய மனு 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5040 ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி கிராமுக்கு 620 ரூபாய் உயர்ந்து 14900 ரூபாய்க்கும், சவரனுக்கு 5040 ரூபாய் உயர்ந்து 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியும் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 320 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்து 3,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் சாப்பிடச் சென்ற தன்னை கோவிலுக்குள் செல்லவிடாமல் தடுத்ததாக நரிக்குறவர் சமூக சிறுமி ஒருவர் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. சிறுமியின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்துள்ள நெல்லையப்பர் கோவில் நிர்வாகம் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் புறக்கணிக்காமல் 700க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கியதாக தெரிவித்துள்ளது. அண்ணா பிறந்தநாள் விருந்தில் கூட தீண்டாமையை கடைபிடித்திருப்பதாக நெல்லை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சமத்துவம் மறுக்கப்பட்டு தீண்டாமை தலைவிரி தாடுவதாகவும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார்.
சமபந்தி விருந்தில் உணவு தீர்ந்த பிறகே குழந்தைகள் அழைத்து வரப்பட்டதாக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் புதிதாக விளக்கம் அளித்துள்ளார். மாற்று அரசியல் கட்சியின் தூண்டுதலின் பேரில் இதுபோன்று வதந்தி பரப்பப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாமகவில் தந்தையை ஓரம் கட்டி தலைவரான அன்புமணி திமுகவை பற்றி தரக்குறைவாக பேசுவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சாடினார். கலைஞர் இறந்த பின்னரே ஸ்டாலின் திமுக தலைவரானார் என்றும், ஆனால் ராமதாஸ் உயிரோடு இருக்கும் போதே அவரை ஓரம் கட்டி அன்புமணி தலைவரானவர் என்றும் அவர் விமர்சித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் 46வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி மாணாக்கர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். சென்னை கிண்டியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்தார். ஆளுநர் பங்கேற்ற 3 பட்டமளிப்பு விழாக்களை அவர் புறக்கணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. படித்தால் யாசகம் கூட எடுக்க முடியாது என பேசியிருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு MP கமல்ஹாசன் பதிலடி கொடுத்துள்ளார். MP ஆன பிறகு மாநிலங்களவையில் முதன்முறையாக உரையாற்றிய அவர், தமிழ் யாசகம் எடுக்க உதவாது, திருடவும் உதவாது என நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி தந்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கம் காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் மோடி பதிலளிப்பார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் திடீரென அவரது உரை ரத்து செய்யப்பட்டு மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கே பிரதமர் மோடி அச்சப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளது தொடர்பான விவகாரத்தில் பிரதமர் தனது கடமையிலிருந்து விலகிவிட்டதாகவும் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் அச்சமடைந்த காரணத்தால் அவைக்கு வரவில்லை என காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரயில்வே அமைச்சர் மற்றும் பாஜக MP நிஷிகாந்த் துபே புல்லட் ரயில் மாதிரி ஓடுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும் மத்திய அமைச்சர் ரவ்னி சிங் பிட்டுவிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கார்கில் போரில் வெற்றி பெற்று வந்ததைப் போல காங்கிரஸ் MPக்கள் முழக்கமிடுவதாக தெரிவித்த அமைச்சரை பார்த்து ராகுல் காந்தி துரோகி என அழைத்தார். ராகுல் காந்தியை மக்களவையில் பேச விடாததற்கு கண்டனம் தெரிவித்தும் 8 MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் மக்களவையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 MPக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் பணிந்துவிட்டார் என்ற வாசகங்கள் அடங்கிய பேனரை ஏந்தி போராட்டம் நடத்தினர். மக்களவையில் எதிர்க்கட்சி MPக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள X தள பதிவில், தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை குறித்து அவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்க அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே செய்து கொண்டுள்ளதாக கூறப்படும் வர்த்தக உடன்படிக்கையை குறித்து விவாதிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் திமுக MP திருச்சி சிவா வலியுறுத்தினார். இதற்காக அவை அலுவல்களை நிறுத்தி வைப்பதற்கான ஒத்திவைப்பு தீர்மானத்தை அவர் மாநிலங்களவை தலைமை செயலரிடம் அளித்துள்ளார். உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் H ராஜாவை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரே நியமிக்க வகை செய்யும் சட்டத்திற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் அவசர கதியில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மாநில அரசு பதிலளிக்க கால அவகாசம் கொடுக்காமல் நீதிமன்ற நடைமுறைகளை மீறியதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை முதலமைச்சரே நியமிக்க வகை செய்யும் சட்டத்துக்கு தடை கோரிய மனுவை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மெரிட் அடிப்படையில் விசாரணை நடத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உரிய அமர்வை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளது.
மூடிய கதவுகளின் பின்னால் நீதி கதறி அழுது கொண்டிருக்கிறது என எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கில் மேற்கு வங்க அரசு தரப்பில் ஆஜரான முதல்வர் மமதா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டார். தேர்தல் ஆணையத்திற்கு 6 முறை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை என்றும், நீதிமன்றத்தில் வாதிட்டாலும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் தானே வாதிட்டார். இந்தியாவின் வரலாற்றிலேயே முதன்முறையாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடிய முதலமைச்சர் என்ற பெருமையை மமதா பானர்ஜி பெற்றுள்ளார். மக்களின் வாக்குரிமைகளை பறித்து ஜனநாயகத்திற்கு ஆபத்தை உண்டாக்கும் எஸ்ஐஆர் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவரின் வாதத்தை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாயம் மற்றும் பால்வளம் போன்ற நாட்டின் முக்கிய துறைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மக்களவையில் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இந்தியாவில் பொருட்களை தயாரிப்போம், இந்தியாவில் வடிவமைப்போம் போன்ற முயற்சிகளை ஊக்குவிக்க உதவும் என பியூஷ் கோயல் விளக்கமளித்தார். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மூலம் மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு இந்திய விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். நாட்டின் காவலாளி என சொல்லிக்கொள்ளும் பிரதமர் மோடி பொருளாதார சூறையாடலை அமெரிக்கா நடத்த இந்தியாவின் வாசலை திறந்து விட்டிருப்பதாக கட்டமாக விமர்சித்திருக்கிறார். அரசு பதவியேற்க ஏதுவாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்படுவதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மணிப்பூரில் இரு சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியதை தொடர்ந்து கடந்த ஆண்டு பாஜக அரசு ராஜினாமா செய்தது. மணிப்பூர் முதலமைச்சராக யும்நாம் கெம்சன் சிங் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்ட நிலையில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது. அதன்படி புதிய முதலமைச்சராக பதவியேற்ற கெம்சன் சிங்கிற்கு மணிப்பூர் ஆளுநர் அஜய் பல்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாட்டின் மிகப்பெரிய பாதுகாப்பு திட்டத்திலிருந்து பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் முதன்முறையாக வெளியேற்றப்பட்டுள்ளது. இந்தியாவின் 5ஆம் தலைமுறை அதிநவீன ஸ்டீல் போர் விமான திட்டமான AMCA-வில் இருந்து HAL வெளியேற்றப்பட்ட நிலையில் தனியார் நிறுவனங்களான டாடா L&T மற்றும் பாரத் போர்ஜ் நிறுவனங்கள் இறுதி பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் போர் விமான திட்டத்திலிருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் நீக்கப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து இப்போதைக்கு பதிலளிக்க முடியாது என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக இன்று ஒரே நாளில் HAL நிறுவன பங்குகள் 5.74% அளவுக்கு சரிந்த நிலையில் 2032 வரை போதுமான ஆர்டர்கள் உள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. மும்பை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமானங்களின் சிறகுகள் உரசிக்கொண்ட சம்பவம் குறித்த விசாரணைக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. விமானங்களின் சிறகுகள் உரசிய விபத்தில் இரு விமானங்களிலும் இருந்த பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போனில் 24 மணி நேரமும் கொரியன் விளையாட்டுக்கு அடிமையான 3 சிறுமிகள் டெல்லி அருகே உள்ள காசியாபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். உடல்களை கைப்பற்றிய போலீசார் சிறுமிகளின் மொபைல் போன்களை ஆராய்ந்து எந்தவிதமான கொரியன் விளையாட்டுக்கு அவர்கள் அடிமையாகி உயிரை மாய்த்துக் கொண்டனர் என விசாரிக்கப்படும் என தெரிவித்தனர். கேரள மாநிலம் வெள்ளரடை அருகே ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு சென்ற டாரஸ் லாரி பாரம் தாங்காமல் சரிந்து விழுந்த நிலையில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் நூலிலையில் உயிர் தப்பிய விபத்தின் CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. ஜல்லிக்கற்கள் சாலை முழுவதும் சிதறியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முந்தா நாள் பிறந்தவனல்ல திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்கிறான் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை ஒருமையில் பேசி கடுமையாக விமர்சித்தார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் டான்ஸ் ஆடி கொண்டிருப்பவனுடன் எல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக தலையில் அடித்துக் கொண்ட அவர் சின்ன பசங்களை எல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்கியது விஜய் தான் என குற்றம் சாட்டினார். சென்னை திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட சாலை ஒப்பந்தத்தில் 700 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். உயர்மட்ட சாலை அமைப்பதற்காக 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒப்பந்தம் ஐதராபாத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு திமுக அரசு வழங்கியிருப்பதாகவும் குறைவான பணி மதிப்பீடு செய்த நிறுவனம் நிராகரிக்கப்பட்டதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார்.
நிருபர் மீது எம்எல்ஏ பழனியாண்டி தாக்குதல் நடத்தியதற்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். வீடியோ ஆதாரம் வெளியான பிறகும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய விஜய், வேடிக்கை பார்க்கும் நிலையில் முதலமைச்சர் இருப்பது வெட்கக்கேடானது என கடுமையாக சாடினார். சென்னை விமான நிலையத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் ஒரு பெண் பயணி உட்பட 4 பேரை கைது செய்தனர். துபாயில் இருந்து சென்னை வந்த பயணி ஒருவர் பேஸ்ட் வடிவில் தங்கத்தை பந்து போல உருட்டி மலக்குடலில் பதுக்கி எடுத்து வந்தார். மேலும் துபாய் செல்லவிருந்த பெண் பயணியிடம் 2 கோடியே 73 லட்சம் மதிப்புடைய அமெரிக்க டாலர்கள் மற்றும் யூரோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் நிலையில் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் பணியாளர்கள் போராட்டத்திற்கு சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ப்பு திட்ட அலுவலர் சல்மா மிரட்டிய ஆடியோ வெளியாக இருக்கிறது. அந்த ஆடியோவை வேறு யாருக்கும் பகிரக்கூடாது எனவும் அலுவலர் எச்சரித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகள் குறித்து ஆய்வு செய்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இறால் பண்ணை கழிவுகளால் முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகள் மற்றும் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவைகள் பாதிக்கப்படுவது குறித்து நீரி மற்றும் வனத்துறையை கொண்டு ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே வழக்கை வாபஸ் வாங்க வலியுறுத்தி வழக்கறிஞர் மீது 8 பேர் கும்பல் அரிவாள் மற்றும் கம்பால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். துரைசாமிபுரத்தில் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள கிருஷ்ணசாமி என்பவருக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் வழக்கறிஞர் மணி என்பவர் வழக்கு தொடர்ந்ததால் தாக்குதல் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நயினார்பாளையம் கிராமத்தில் உள்ள குடிநீர் கிணற்றின் அருகிலேயே குப்பைகளை தரம் பிரிக்கும் வேலை நடப்பதால் ஏற்கனவே சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே பிறந்தநாள் கொண்டாடிய கும்பல் வாகனங்களை வழிமறித்து நிறுத்தி சாலை நடுவில் கேக் வெட்டி மேலதாளத்துடன் குத்தாட்டம் போட்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டது. யானைக்கால் தொட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது பிறந்த நாளை நடுரோட்டில் டேபிள் போட்டு கேக் வெட்டி கொண்டாடிய நிலையில் அது குறித்து தட்டி கேட்ட சிலரை அக்கும்பல் தாக்கியதில் 2 காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் சமூக நீதி மாணவியர் கல்லூரி விடுதியில் கடந்த 3 நாட்களாக குழம்பு, பொரியல், கூட்டு என எதுவுமின்றி வெறும் சாதமும் ஊறுகாயும் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறி மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவிகளின் புகார் குறித்து விளக்கமளித்த விடுதி வார்டன் ஜனவரி மாதம் முதல் தேவையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். தஞ்சாவூரில் தனியார் செல்போன் விற்பனை கடை அதிரடி சலுகை அறிவித்ததால் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச், ஏர்போன் உள்ளிட்டவைகளை வாங்குவதற்காக அங்கு ஏராளமானோர் குவிந்தனர். கூட்டம் காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்ட நிலையில் கடை உரிமையாளர் முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மனநலம் பாதித்த குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி தாயிடமிருந்து தங்க செயினை பறித்த 2 போலீசார் தேடி வருகின்றனர். பெரியநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சுஜாதா என்பவருக்கு மனநலம் பாதித்த குழந்தை உள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறிய 2 பேர் நைசாக சுஜாதாவின் கழுத்திலிருந்த 2.5 சவரன் தங்க செயினை பறித்துக் கொண்டு தப்பினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தலைமை காவலரின் மனைவியிடம் 4 பவுன் செயினை பறித்துச் சென்ற இளைஞர்களை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் ஜெயபிரகாஷ் என்பவரது மனைவி தங்களது குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் சென்றபோது செயின் பறிப்பு சம்பவம் நடந்துள்ளது. சென்னையை அடுத்த வண்டலூர் ஜிஎஸ்டி சாலையில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி பலத்த காயமடைந்தனர். வண்டலூர் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றுவதற்காக சென்ற அரசு பேருந்து திடீரென நின்றதால் பின்னால் வந்த காரும் சடன் பிரேக் அடித்து நின்றது. அதனைத் தொடர்ந்து பின்னால் வந்த 2 இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கள் விற்பனை நடைபெறுவதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் கள் விற்பனையில் ஈடுபட்ட தம்பதியை போலீசார் கைது செய்தனர். கந்திக்குப்பம் அருகே காத்தாடிக்குப்பம் கிராமத்தில் பனைமரத்தில் கள் இறக்கி விற்பனை செய்யப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் போலீசார் சோதனை மேற்கொண்டு கூச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் தேன்மொழி தம்பதியை பிடித்தனர்.
நடைமேடையில் கேட்பாரற்று கிடந்த 35 சவரன் தங்க நகைகள் இருந்த பையை மீட்டு ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளர் மீனாட்சியை அமைச்சர் கீதா ஜீவன் சால்வை அணிவித்து பாராட்டி சன்மானம் வழங்கினார். விசாரணைக்கு பிறகு நகைகள் இருந்த பை உரியவரிடம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 100 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிர் தப்பினர். திருச்சியைச் சேர்ந்த செந்தில்குமார், அவரது மனைவி ஆகியோர் மகள் பூரணியை மைசூருவில் உள்ள கல்லூரியில் சேர்ப்பதற்காக ஈரோடு வழியாக காரில் சென்றிருக்கின்றனர். பர்கூர் மலைப்பாதையில் சென்றபோது செந்தில்குமாருக்கு தூக்க கலக்கம் காரணமாக நிலை தடுமாறிய கார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. தருமபுரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் முறைகேடாக டீசல் பெட்ரோல் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரை கைது செய்து அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 90 லிட்டர் டீசல் மற்றும் 6 லிட்டர் பெட்ரோலை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகோடா பாயிண்ட் அருகில் உள்ள அரசு மதுபான கடையை ஒட்டிய பாரில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் நடக்கும் மது விற்பனையை காவல்துறையினர் கண்டும் காணாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்றபோது அங்கு வந்த போலீசார் இருவர் செய்தியாளர்களை வீடியோ எடுக்க விடாமல் தடுத்ததோடு பெயரளவிற்கு 10 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் மீது டெம்போ டிராவலர் மோதியதில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி அதிவேகமாக சென்ற டெம்போ டிராவலர் வாகனம் சாலையோரம் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மோதியது. மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஓடை புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதாக வருவாய் கோட்டாட்சியரிடம் கவுன்சிலர் புகார் அளித்துள்ளார். விருத்தாச்சலம் நகராட்சி 21வது வார்டில் உள்ள அந்த நிலத்தை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆக்கிரமித்து கம்பி வேலை அமைப்பதும் பின்னர் அதனை நகராட்சி ஊழியர்கள் அகற்றுவதும் தொடர் கதையாக உள்ளதாக கவுன்சிலர் அருண் குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி பெயரிலேயே 100 நாள் வேலை திட்டத்தை தொடர வலியுறுத்தி மனு கொடுக்க வந்த காங்கிரசாருக்கும் போலீசாருக்கும் இடையே ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. முழக்கமிட்டபடி ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற காங்கிரசாரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தனியார் நிதி நிறுவனம் தனது ஒப்புதலின்றி வாகனத்திற்கு காப்பீடு செய்துவிட்டு 75,000 ரூபாய் பணம் கட்ட சொல்லி மிரட்டுவதாக சரக்கு வாகன ஓட்டுநர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். காப்பீடு செய்வதற்காக பல நிறுவனங்களில் ஆலோசனை கேட்டதாகவும் அதில் ஸ்ரீராம் நிதி நிறுவனம் மட்டும் தன்னை கேட்காமல் காப்பீடு செய்துவிட்டு பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மறையூர் ஊராட்சிக்குட்பட்ட சிறுங்கோவங்குடி கிராமத்தில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை திருவாரூர் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கொம்பட்டி திடல் பகுதியில் பல ஆண்டுகளாக குண்டும் குடியுமாக காணப்படும் சாலையால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மழைக்காலங்களில் இந்த சாலை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறுவதோடு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக கூறும் கிராம மக்கள் உடனடியாக தார் சாலையும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் திமுக நகர்மன்ற தலைவரை கண்டித்து அதிமுக பெண் கவுன்சிலர் ஒருவர் மண்ணெண்ணெய் கேனுடன் சென்று நகர்மன்ற அலுவலகத்தில் தீ குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 8வது வார்டு கவுன்சிலரான ஜெயந்தி நகர்மன்ற கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக புகார்களை கூறி வந்ததால் அவரது வார்டில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சரின் மகன்களான அனந்த பத்மநாபன், அனந்த மகேஸ்வரன் ஆகிய இருவர் மட்டுமே ஆஜராகினர். அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி உட்பட மற்றவர்கள் யாரும் ஆஜராகவில்லை. வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டில் தனியாருக்கு சொந்தமான ஓட்டு வீட்டில் எந்தவித அடிப்படை வசதிகள் இன்றி அங்கன்வாடி மையம் செயல்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். அரசுக்கு சொந்தமான அங்கன்வாடி மைய கட்டடம் சிதிலமடைந்து 9 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை புதிய கட்டடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். தேனி
மாவட்டம் போடிநாயக்கனூரில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்ததாக கார்த்திக், அருண் தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து சுமார் 28 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தொழிலாளர் குடியிருப்பை யானை கூட்டம் சூறையாடியதால் அச்சமடைந்த தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் முடங்கினர். சின்கோனா எஸ்டேட் பகுதியில் நள்ளிரவில் புகுந்த யானை கூட்டம் தேயிலை தோட்ட தொழிலாளியாக பணிபுரியும் கண்ணகி உட்பட 3 பேரது வீடு, ஜன்னல், கதவு மற்றும் இதர பொருட்களை உடைத்து சேதப்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஜெர்தலா ஊராட்சியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 1 வருடமாக ஒகேனக்கல் குடிநீர் ஆழ்துளை கிணற்று நீர் வராததால் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் கொண்டு வரும் அவல நிலை உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். அடுத்த மாதம் முதல் ராமேஸ்வரத்திற்கு வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்யன் சிங் தெரிவித்திருக்கிறார். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிநவீன வசதிகளோடு கூடிய ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் இருக்கும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து அதிமுக கவுன்சிலர் கேள்வி எழுப்பியதோடு முறையாக பதிலளிக்காமல் பொறியாளர் செல்வகுமார் வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்ததற்கு திமுக கவுன்சிலர்கள் ஆதரவு தெரிவித்தனர். அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கில் சென்னையில் உள்ள டிஜி வைஷ்ணவா கல்லூரியின் முதுகலை தரவு அறிவியல் துறை மற்றும் நிறுவன புதுமை குழுமம் இணைந்து மெகா பிரெயின்போர்ட் WDGD-VC26 எனும் சிறப்பு பயிலரங்கத்தை நடத்தியது. இதில் சிறந்து விளங்கிய கண்டுபிடிப்புகளுக்கு 15,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டதோடு அவற்றை வணிகமாக்க தேவையான வசதிகளும் செய்து தரப்பட்டன. திருச்சியில் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். லால்குடி அருகே உள்ள மணக்கால் பகுதியை சேர்ந்த கமலேஷ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் நிலையில் அவர் தொடர் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்ற தகவலில் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகே குப்பனூரில் சட்டவிரோதமாக கிராவல் மண்ணை கடத்திச் சென்ற லாரியை பாமகவினர் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காடையாம்பட்டி தாலுகா பகுதியில் கிராவல் மண் எடுக்க அனுமதி வழங்கிய நிலையில் அந்த அனுமதி சீட்டை பயன்படுத்தி அங்கிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குப்பனூர் ஊராட்சியில் மண் வெட்டி எடுக்கப்படுவதாக பாமகவினர் புகார் தெரிவித்தனர். குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கட்டிட தொழிலாளியின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. புளியடி பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி செல்வகுமார் என்பவர் கடந்த வாரம் வீட்டிலிருந்து வெளியே சென்று வீடு திரும்பவில்லை. இதையடுத்து உறவினர்கள் அவரை தேடி வந்த நிலையில் புளியடி அருகே உள்ள தென்னந்தோப்பில் உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கவுன்சிலர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. அப்போது சின்னத்தம்பி என்ற கவுன்சிலர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேள்வி கேட்டபோது மழுப்பலாக பதில் கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர், நீங்க நிரபராதினா தீர்மான நோட்டை வைங்க என மேசையை தட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் முக்கிய தொழில்துறைகளில் $500 பில்லியன் அளவுக்கு முதலீடு செய்ய இந்திய பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் கேரோலின் லியாவிட், இந்தியா இனிமேல் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்காது எனவும் அமெரிக்கா மற்றும் வெனிசுலா எண்ணெயை மட்டுமே இந்தியா வாங்கும் எனவும் கூறினார். ஜூனியர் உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி நடக்கவிருக்கும் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து இந்திய அணிகள் மோத உள்ளன. 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் ரோஹித்தும் கோலியும் விளையாடுவதை அவர்களது உடற்தகுதியும் பேட்டிங் செயல்பாடுகளும் தான் நிர்ணயிக்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தெரிவித்திருக்கிறார். 20 வயதில் அனுபவமிக்க வீரர்களை எதிர்பார்க்க முடியாது என்றும் தன்னை பொறுத்தவரை வயது என்பது தகுதி கிடையாது எனவும் தோனி கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வரலாறு படைக்கும் என முன்னாள் கேப்டன் MS தோனி தெரிவித்துள்ளார். இதுவரை இருந்ததிலேயே மிகவும் ஆபத்தான அணிகளுள் தற்போதைய T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியும் ஒன்று என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய துப்பாக்கி
துப்பாக்கிச் சுடுதல் போட்டி அடுத்த ஆண்டு டெல்லியில் நடைபெற உள்ளது. போட்டியை நடத்தும் வாய்ப்பை ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளனம் இந்திய ரைபிள் சங்கத்திற்கு வழங்கியுள்ளது. இளம் ஆல்ரவுண்டரான அபிஷேக் சர்மாவை வேறு அணிக்கு ட்ரேட் செய்ய வேண்டாம் என டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்வாகத்திடம் தாம் எவ்வளவோ கெஞ்சியதாக அந்த அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளரான ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். அபிஷேக் 17 வயதில் டெல்லி அணிக்காக விளையாடிய போதே அவருக்குள் ஏதோ ஒன்று சிறப்பாக இருப்பதை தாம் உணர்ந்ததாகவும் அவர் ஒரு ஸ்டாராக மாறுவார் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் நடிகர் தனுஷின் D55 படத்தில் நடிகர் மம்மூட்டி இணைந்துள்ளார். பேரன்பு படத்திற்கு பிறகு 7 ஆண்டுகள் கழித்து மம்மூட்டி தமிழ் படத்தில் நடிக்கிறார். மதுரை அழகர் கோவில் மலை மீது உள்ள பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். மூலவர் முன்பு அமர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வள்ளி தேவானையுடன் இருக்கும் முருகன் படம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. பின்னர் கோவிலில் இருந்த பக்தர்களுடன் அண்ணாமலை செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். தஞ்சை மாதா கோட்டையில் லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இப்போட்டியில் 600 காளைகளும் 450 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கொடைக்கானல் பூம்பாறை மலை கிராமத்தில் அமைந்துள்ள 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குழந்தை வேலப்பர் கோவிலில் தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பாரம்பரிய வாத்தியங்கள் முழங்க கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள பழமை வாய்ந்த சோழபுரீஸ்வரர் கோவிலில் வரும் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு 2ஆம் கால யாகசாலை வழிபாடு நடைபெற்றது. இறைவன் அனுமதி பெறுதல், விநாயகர் பூஜை, அருளார் அமுதம் வழங்குதல், பேரொளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம், புனித நீர்க்குட வழிபாடு, முற்றோதுதல் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன.